சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார். அதாவது கால சக்கரத்தினுடைய 12வது வீட்டுல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். எப்போது அடைகிறார் அப்படின்னா 13/7/2025 27/11/2025 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார். வக்ரம் அப்படின்னா என்ன சார்? வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்தார்னா இப்போ நல்லது பாசிட்டிவை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வக்ர பலன்களை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, சனியினுடைய வக்ர காலம் அதாவது 138 நாட்கள் எப்படி இருக்கும், என்ன பலனை தரும்? அதுவும் குறிப்பாக 13/7/2025 3/10/2025 வரை சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணம் பண்றார். அந்த காலகட்டத்தில் என்ன பலன்? அதே போல 4/10/2025 27/11/2025 வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் பண்றார். சோ இந்த கால வக்ர காலகட்டத்தில் சனி பகவானால என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கும் பொழுது, இந்த கடகத்துக்கு சனி பகவான் யாரு? 8க்குரியவன், 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, 8க்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே. அவர் போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 8க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் தான் ஏராளம் பேர். 8க்குரியவன் எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு விட்டது சார், அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு 3-4 மாதங்கள் ஆனாலும் நமக்கு இன்னும் ஒரு பலன் கிடைக்கலையே, இன்னும் நாங்க கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் அந்த ஒரு வழிகளோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த வக்ர காலம் நிவர்த்தி நன்மைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. 2.5 வருடங்களாக இந்த கடகராசி என்பவர்கள் தொழில், வேலை, வியாபாரம், குடும்பம் சார்ந்த விஷயத்துல, கடன் சார்ந்த விஷயத்துல, தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எதிர்ப்பு, பகை, கடன், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஒரு நல்ல பாக்கியம் அனுபவிக்காத விஷயத்துல, தொழில், வேலை, வியாபாரத்துல பெரிய லாபமும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஏராளமான விஷயத்துல ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ நிவாரணமாக, நிவர்த்தியாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அமைய பெறுகிறது. இந்த வக்ரம் என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலை. அப்போ இதுவரைக்கு சனி பகவான் அட்டமாதிபதியாக இருந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போ அந்த தொல்லையிலிருந்து நல்லவனாக மாறப்போகிறார். நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார். 8ஆம் அதிபதியின் மூலமாக, 8இன் மூலமாக, வழியின் மூலமாக வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வழி இல்லாத தன்மையாக, அதுவும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்கிறத 100% சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்கள் மனம் நன்றாக இல்லையே சார், மனம் நன்றாக இல்லை, மனசு ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருக்கு, ஏதோ ஒன்று நினைச்சிட்டு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு, எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத தன்மையில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் முதல்ல மனசு நல்லா இருக்குங்க, திடமாகுங்க. சனி ஸ்லோனஸ் அல்ல, ஸ்லோ, மந்தம், நிதான, பொறுமை, அதாவது ஒரு மாதிரி டல் அடித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப சுறுசுறுப்பாக மாறப்போகிறீங்க. மந்தமாக இருந்தவர்கள், இந்த கடகம் மந்தம் அப்படின்னா சனி, இப்ப சனி வக்ரம்னா மந்தம் இல்லாமை, அப்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சனியினுடைய காரகத்துவங்கள் அப்படியே தலையிலம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். இந்த பிடிவாத குணம் இப்ப அப்படியே மாறப்போகுது, பிடிவாதம் இல்லாத தன்மையாக. அப்போ பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகராசி என்பர்கள். அதுவும் குறிப்பாக இந்த கடகத்துக்கு என்ன பாக்கியம் கொடுக்குதுன்னா, முதல் திருமண பாக்கியம். திருமணமே நடக்கல, திருமணம் ஆயிட்டும் அதுல ஒரு பிரச்சனை. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த கடகத்துக்கு.
ஒன்று திருமணம் பார்த்துட்டே இருப்பீங்க, செட் ஆகலை செட் ஆகலை செட் ஆகலைன்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருப்பீங்க. அல்லது திருமணமாகி கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, அல்லது கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், 2 பேரும் 2 சைடில் இருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் குளறுபடிகள், கருத்து வேறுபாடுகள், எப்படியோ ஒரு வகையில் நல்லா இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான கடகராசி என்பர்கள். அவர்களுக்கு இப்போ விடிவு பெருக்க போகிறது. திருமண வாய்ப்புகள் கை கூட போகிறது. இந்த வக்ர காலத்தில் திருமணம் அதாவது டக்குன்னு செட் ஆகும், டக்குன்னு நடக்கும், பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். திருமணம் ஆகி பிரச்சனையாகி 2 பேரும் 2 இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாட்டில் போய் இருப்பாங்க, கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அமைய பெறும். 2வது, உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ஹெல்த் பிரச்சனை இல்லை. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு மனசு சரியில்லை, உடல் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள், வலியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நிவாரணம். இன்ன வரைக்கும் ஒரு நல்ல டாக்டரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, ஒரு வலியோடு இருப்பீங்க, எச்சாவே இருக்கும், ஒரு தொந்தரவு உபத்திரமாகவே இருந்துட்டு இருக்கும். இப்போ நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரி, நல்ல தகவல் கிடைத்து அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. கடந்த 2.5 வருடங்களாக இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறல. வழக்கு இழுத்துட்டே போச்சு, ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. இப்போ வழக்கு என்ன ஆகும்? சொல்யூஷன் கிடைக்கும், வழக்கிலிருந்து விடுதலை பெறும், அல்லது ரிசல்ட் கிடைச்சிரும். வழக்கு சாதகமோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் வழக்கிலிருந்து விடுதலை, வழக்குக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடனால் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடனை கட்ட முடியல, இந்த 2 வருஷமா கடன் கட்டியே போச்சு. இப்போ அதுக்கு கடன் விடுதலை பெறுவது அல்லது கடனின் மூலமாக ஆதாயம் பெறுவது, ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிறைய பேர் அது வாங்கவே முடிஞ்சிருக்காது. வாங்கியிருந்தாலும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும், ஒரு இடத்த வாங்கியிருந்தால் அந்த இடம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை என்று இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு இந்த வக்ர காலம் நிவர்த்தி காலமாக அமையும். ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக கடகத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கடகத்துக்கு ஆகாதவன் இந்த சனி பகவான். கடகத்துக்கு ஆகாதவன், கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல கடகத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னு சனி. அவன் தான் 8க்குரிய வட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன். இப்ப வக்ர ஆகிறார், தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருந்து பலனை கொடுக்க போகிறார். அதனால இந்த வக்ர காலங்களில் நன்மை பயக்கக்கூடிய ராசிகள்ல ஒரு முதல் ராசி அப்படின்னா இந்த கடகராசினர் தான் சொல்லணும். ஜாம் இருக்க போறீங்க, நல்லது நடக்க போகுது. தொழில் வேலை வியாபாரம் செட்டே ஆகாதவங்க, வேலையில் நல்லா செட் ஆகலப்பா, 2.5 வருஷம் எத்தனை இடத்த மாறினேன், எது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏதோ ஒரு வேலைக்கு போனேன், அங்கேயும் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், இப்போதான் கொஞ்சம் விடிவு மாதிரி இருக்கு, இப்போ நல்லா விடிஞ்சிரும். விடிந்தும் விடியாத மாதிரி இருந்த நிலைகள் இப்போ நல்லா விடிஞ்சு நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய, இப்போதான் உங்கள் மனசு ஒரு ஹாப்பினஸுக்கு கொண்டு செல்லக்கூடிய, ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இந்த கடகராசினருக்கு இந்த வக்ர காலமான இந்த 138 நாட்கள் உங்களுக்கு அமையப்பெறும். வேலையில் செட்டில் ஆவீங்க, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும், புரிஞ்சுக்க முடியாதவங்க புரிஞ்சுக்குவாங்க, தொந்தரவு கொடுத்தவங்க விலகி விடுவார்கள், இல்லை நீங்கள் விலகிடுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும், ப்ரமோஷனே கிடைக்காதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றமே கிடைக்காதவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அரசாங்கம் எக்ஸாம் எழுதி சலிச்சு போச்சு சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காத விட்டுட்டேன், எழுதலான்னு தோணுது பட் வேண்டான்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி மன குழப்பத்தில் இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த வக்ர காலத்தில் அரசு எக்ஸாம், அரசு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க. சனியால் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில், வேலை, வியாபாரம், குடும்பம், மனம் ரீதியில, கடன் சார்ந்த விஷயத்துல, குழந்தைகளால, திருமணம் சார்ந்த விஷயத்துல, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அத்தனையும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிச்சயமாக கடகத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.